அண்மைச் செய்தி. சென்னையில் பிரபல திருமலா பால் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த மேலாளர் நவீன் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அந்த இடத்தில் டேபிள் ஏதும் இல்லை என்றும் கைகள் பின்புறமாக கட்டப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் நவீன். இவர் மாதாபுரத்தில் இருக்கக்கூடிய திருமலா மில்க் ப்ராடக்ட்ஸ் என்ற நிறுவனத்துல பணியாற்றி வந்திருக்கிறார். ட்ரெஷரி மேனேஜராக 3 வருடங்களாக பணியாற்றி வந்திருக்கிறார். நேற்று நள்ளிரவில் 12 மணி அளவில் காவல் கட்டுப்பட்ட அறைக்கு அவர் சகோதரி தகவல் ஒன்று தெரிவித்திருக்கிறார். அதில் பிரிட்டானியா நகர் முதல் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒன்றில் தனது சகோதரர் தூக்கு மாட்டிய நிலையில இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக ரோந்து பணிந்த காவல்துறையினர் அங்கு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய கைகள் பின்புறமாக கட்டப்பட்ட நிலையிலும் அதே போல அவர் தூக்கிட்டு கொண்ட உயரத்துக்கு ஏற்றாற் போல அந்த இடத்துல டேபிள் இல்லை என்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அதன் பின்னால் தான் அவரை போலீசார் தூக்கிட்ட நிலையில் இருந்த அவரை உடலை கைப்பற்றியிருக்கிறார்கள். குறிப்பா ஒரு கட்டையில பச்சை நிற நைலான் கயிற்றால தூக்கிட்டு இருந்த மாரி அவருடைய சகோதரி லட்சுமி என்பவர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கிறார். ஒரு காலியான இடத்துல ஒரு குடிசையில அவர் இந்த சடலமாக தூக்கி தொங்கிய நிலையில் சடலமாக இருந்திருக்கிறார். அதை பார்த்துதான் போலீசார் அவர் உடலை சடலத்தை கைப்பற்றி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதன் பின்புதான் விசாரணைகள் நடைபெற்றிருக்கிறது. அந்த விசாரணைகள் தான் அவர் ஒரு இமெயில் மூலமாக ஒரு கடிதத்தை அனுப்பியிருப்பதும் அதில் தனது நிறுவனத்தை சேர்ந்த நபர்கள் தன்னை மிரட்டியதாகவும் அந்த இமெயில அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த இமெயிலை பார்த்த பிறகுதான் அவர் சகோதரி சம்பவ இடத்துக்கு வந்ததாகவும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. 27ஆம் தேதி 4ஆம் மாதம் 2022 முதல் அவர் திருமலா பால் நிறுவனத்துல கருவூல மேனேஜராக பணிபுரிந்து வந்ததும் அந்த காலத்துல நிறுவனத்தின் பணத்தை சுமார் 44.50 கோடி ரூபாயை கையாளு செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. கையாளு செய்த பணத்தை அவர் தாயார் விஜயலட்சுமி, சகோதரி லட்சுமி மற்றும் அவருடைய நண்பர்களின் வங்கி கணக்கு பரிமாற்றம் செய்து மீண்டும் அந்த தொகையை அவருடைய கணக்கிற்கே மாற்றிக்கொண்டதும் இந்த பணத்தை கையாள செய்தது திருமலா நிறுவனம் கண்டுபிடித்து அதனை இறந்த அவரிடம் கேட்கும்போதுதான் நவீனனை கேட்கும்போதுதான் அதனை ஒப்புக்கொண்டு 25/6/2025 துணை ஆணையர் பாண்டியன் அவர்களிடம் அந்த நிறுவனத்தின் மேல வரக்கூடிய முகமது தமிமுல் அன்சாரி என்பவர் புகார் அளித்ததாகவும் இந்த புகார் மீது எதுவும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம், தான் கையாள செய்த பணத்தை திருப்பி தருவதாக கூறி 26ஆம் தேதி அந்த நிறுவனத்திடம் 5 கோடி பணத்தை அவர் செலுத்தியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதே போல 9/7 அதாவது தூக்கிட்டுக் கொண்ட அன்று காலை திருமலா பால் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய நரேஷும் முகேந்தும் அவரை நவீனை சந்தித்து நீ பணத்தை திருப்பி கொடுத்தாலும் உன் மீது வழக்கு பதிவு செய்து உன் சிறைக்குள் அனுப்புவேன் என்று மிரட்டியதாகவும் அதன் காரணமாக தான் அவர் இந்த தற்கொலை கடிதத்தை அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் மின்னஞ்சல் அனுப்பிவிட்டு ஒரு கார்ல இந்த சம்பவ இடத்துல அந்த குடிசை பகுதிக்கு சென்று அவர் தூக்கிட்டு கொண்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டது. அதன் பின் விசாரணைக்கு சென்ற போதுதான் அவர் கைகள் கட்டியபடி ஒரு நைலான் கயிற்றுல இந்த குடிசைக்குள் இருக்கக்கூடிய ஒரு கட்டையில குறுக்கால அவர் தூக்கிட்ட நிலையிலும் சடலமாக கிடந்திருக்கிறார். கைகள் பின்னால் கட்டப்பட்டிருப்பதனாலும் அதே போல கீழே அவர் தூக்கிட்டு கொண்ட உயரத்துக்கு எந்த டேபிள் சேர்கள் எதுவுமே இல்லாத நிலையில அவர் எவ்வாறு தூக்கிட்டு கொண்டார் என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில மர்மமான முறையில் அவர் உயிர்ந்திருப்பதாகவும் சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழையும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். திருமலா பால் நிறுவனத்தில் பணிபுரிந்த இந்த நவீன் என்பவர் உண்மையிலே தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்து யாராவது தூக்கி தொங்க விட்டார்களா என்ற கோணத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணைக்கு பின்பு முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் தூக்கிட்டு கொண்ட நேரத்துல கைகள் பின்னால் கட்டப்பட்டிருந்ததும் அதே போல அவர் சடலமாக தொங்கிய இடத்துல தூக்கி தொங்குவதற்கான அவர் உயரத்துல எந்த டேபிளும் சேர்களோ அல்லது வேற எந்த பொருட்களும் அந்த இடத்தில் இல்லை என்பதையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் தற்போது விசாரணைகளை புழல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.